ஹே ஆல் நான் என் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்காக ஹொசூர் வரைக்கும் போயிருந்தேன். தேன்கனிக்கோட்டையில் வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க. அந்த vlog தான் இது. நிறையா வந்து இந்த ஊரில் வந்து ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஈவினிங் போல் வந்து அங்கே ரீச் ஆயிருந்தேன். அப்போவே பார்க்குறப்போ ஃபுல்லாக மழை சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பிளேஸ் வந்து சொல்லப்போனால் ஏன்னா ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னால் தான் நிறைய விஷயம் வந்து எடுத்துக்க முடியல. இது வந்து மண்டபத்தில் காலையில் வந்து பார்த்தேன். இந்த ஃப்ளார் வந்து ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருப்பேன், சேல் பண்ணியிருப்பேன். இதுதான் நான் சொன்னேன், ஃப்ளவரில் வந்து அழகாக வந்து அந்த செடி வந்து பூக்கும். இது ஒரு ஃப்ளவர் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அதுலேயே நம்ம நிறைய வந்து பிளான்ட் வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கே இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்திருந்தேன். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸ் இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா நிறைய அந்த லேண்டு ஃபுல் நெல் வந்து விதைச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே க்ரீனிஷாக தான் இருந்தது ஊர் ஃபுல்லாகவே. நான் சொல்லிட்டு இருந்தேன், நெல்லே ஏன் இவ்வளோ இடத்துல விதைச்சிருக்காங்க அப்படின்னா, அது நெல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நெல் இல்லைன்னா இது என்னவா இருக்கும்? புல் மாதிரி இருந்தது. சரி என்னவா இருக்கும், நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல கம்பி போட்டிருந்தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இது ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நிறுத்த வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த ஸ்டார் பூ மாதிரி இருந்தது பார்க்குறக்கு. இது என்னடா இது ஸ்டார் பூ மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அப்பா சொன்னாங்க, இது வந்து ராகி அப்படின்னு சொல்லிட்டு. ராகி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வேறு எங்கேயும் இது நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி நேச்சுரலில் வந்து பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் உருவி பார்த்தோன்னே கையில் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக இதாக இருந்தது. இந்த இடத்த ஃபுல்லாக குருவி ஃபுல்லாக ரவுண்டு பண்ணியிருக்குதுங்க. இதில் எப்படி எடுத்து இது புடச்சி இதை காய வச்சு இதில் என்ன உங்களுக்கு கிடைக்குங்கிறதே எனக்கு யோசனையாக இருந்தது பார்க்குறப்போ. ஏன்னா குருவி ஃபுல்லாக கொத்தி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இதுலேருந்து புடச்சி எடுத்தால் ஒன்றுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுலேயே வந்து இந்த மாதிரி காஞ்சது எடுக்கிறப்ப ராகி வந்து வந்திருந்தது. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பி போனதுக்கப்புறம் ரோடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல் ரோடுமே வந்து மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நர்சரி மாதிரி அங்கங்கே இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு நர்சரியை விட்டுட்டேன், செகண்ட் நர்சரி அப்பாவே போய் இறங்கி போய் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தா ஒரு ரோஸு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரோஸ் செடி இருந்திருக்கு மாட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக மல்டி கலரில் இருந்தது. இங்கேருந்து தான் நிறைய ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எவ்வளோ ஒரு செடியோட ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு 20 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ தான் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் அது வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது நர்சரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன். இங்கே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க லேடீஸு. சரி அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு போட்லாம் இங்கே ரைடிங் இருந்தது. சரி கேட்டு பார்க்கலாம், உள்ளே போய் ஒரு வாட்டி அந்த இடத்த ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே அப்போதைக்கு வந்து யார் போட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே ஒரு 2 கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய ரொம்ப சூப்பரான இடம்லாம் இருக்குது. ஆனால் யாராவது அந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. சில்லுன்னு இருந்தது பிளேஸ். கிட்டத்தட்ட கம்பேர் டு ஊட்டி மாதிரியே எனக்கு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த டியூபர் ரோஸ் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. எல்லாம் ஒயிட் கலர் டியூபர் ரோஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது சம்பங்கி ஒயிட் கலர் தான் பார்த்துருக்கேன். இதில் ஆனால் மேலே பிங்க் கலர் இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே ரொம்ப ஏக்கராக்கு வந்து இதை பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ரீனரியாக தான் இருந்தது ஏரியாவே பார்க்குறக்கு. ஒரு பல்ப் வச்சாலே போதும், நிறைய செடி வந்து இதுலேருந்து வரும். அண்டு நீங்களும் இந்த பிளேஸ்லாம் போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.